எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அசோக்குமார். ஒரு சில பேருக்கு எனக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு சில பேர் புதுசாக இருக்கேன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷப்படுறேன். அரினா இன்னும் முக்கியமான ரீசன், நானும் இதில் ஒன் ஆஃப் டைரக்டராக இருக்குன்றதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு பெண்ணால் இவ்வளோ சாதிக்க முடியுமா, நம்மளும் ஒரு டைரக்டர் ஆகுமான்றது எனக்குள்ள ஒரு கனவாக தான் இருந்தது. அந்த கனவு அடைஞ்சதுக்கு முழுக்க காரணம் என்னோட ஹஸ்பண்ட் தான். அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லுவேன். நான் அரினால என் மாமா வந்து அவர் எங்களோட மாமா தான். அவர் வந்து கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஐடி போடணும், காசு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த சூழ்நிலையில நாங்கள் எதுக்கு வேணான்ற மாதிரி தான் திங்க் பண்ணோம். அதுக்கப்புறம் சரி ஜாயின் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் பிளான் எல்லாம் புரிஞ்சு ஒர்க் பண்ணோம். இதில் இவ்வளோ சம்பாதிக்க முடியுமான்றது எங்களுக்குள்ள ஒரு கனவாக தான் இருந்தது. ஆனால் சம்பாதிக்க முடியும் நம்பிக்கை வந்தது. அதுக்கப்புறம் தான் எங்கள் வீட்டுக்காரன் செஞ்சார். அப்புறம் எனக்கு ஒன்று என்னோட கிஃப்ட் வந்து எங்கள் பையன். அது வந்து நான் இந்த அரினா கம்பெனி மூலியமாக தான் கிடச்சிதுன்னு யார்கிட்ட என்னால் சொல்லுவேன். நான் முழுக்க நம்பினேன். எனக்கு ஒரு வீடியோ மெமரி கார்டு கொடுத்துட்டு இந்த வீடியோ பாருங்க, உங்களுக்குள்ள ஒரு நல்லது நடக்கும், நீங்களும் சந்தோஷம் அடைவீங்கன்னு சொன்னாங்க. நான் பார்த்து அது மூலியமா கன்சீவ் ஆனேன். சரி, கன்சீவ் ஆகவே பிஸ்னஸ் எதுவும் பண்ணலை. என்னோட பையன் பிறந்த உடனே அவனை எப்படி நான் பெரிய ஆள் ஆக்கணும், அவனை வந்து ஒரு நல்ல வாழ்க்கை வாழ வைக்கணும் அப்படின்றதால நல்லா திங்க் பண்ணி சரி நம்மளும் இதை செய்யலாம் அப்படின்னு செஞ்சேன். இப்போ குட்டி பையனையும் கூட கூட்டிட்டு தான் போய் பிஸ்னஸ் சொல்றேன். அவனுக்கு இந்த வயசுல இருந்து பிஸ்னஸை கற்றுக் கொடுக்குறேன். அது எனக்கு இன்னும் பெருசா இருக்கு. எல்லாரையும் விட அவன், எங்களை விட அவன் பெரிய ஆளா வரணும், அவன் வந்து இந்த உலகத்தை ஆளணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். அதுபடி அவன் நடப்பான். எல்லாரும் நம்புங்க, பிசினஸ் வந்து நல்லா இருக்கும், செய்யலாம். ஒருத்தரோட முயற்சி கிடையாது, இது வந்து கூட்டு முயற்சி தான். இது எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணோம் செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா எல்லாருமே உயரலாம். நான் வந்து எல்லாரும் டைரக்டர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னோட ஆசை வந்து அடுத்த மீட்டிங்ல குறைஞ்சது ஒரு 20 பேராவது இந்த டைரக்டர்ல என்ன மாதிரி டைரக்டர் ஆகி பேசணும் அப்படின்றது என்னோட ஆசை. அது வந்து